ஹலோ 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 மேம். குட் ஈவினிங்மா. ஹலோ 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 மரியம், மரியம், ஹலோ ஹலோ மரியம், ஹலோ 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 மேம். வாங்க வாங்க. அதுக்குள்ள ஓகே, வில் டூ ஏ நியூ லெசன். நேற்று நடத்தினது பார்த்துட்டு ட்ரை பண்ணீங்களா? சம்ஸ் எல்லாம் கொடுத்த அசைன்மெண்ட்டு? எஸ் மேம். கொஞ்சம் ட்ரை பண்ணேன். சரிப்பா, அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் இதாகும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நியூ சாப்டர், அப்சார்ப்ஷன் அண்ட் தி என்ன பார்க்க போறோம்னா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் ஸ்பெல்லிங் சொல்லுங்க மரியம். அப்சார்ப்ஷன் இஸ் ABSORPTION. ஸோ இதுக்கும் வந்து ஒரே ஒரு லெட்டர் தான் வந்து டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து பி இருக்குது, இங்கே டி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட் மீனிங். இப்போ நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை தண்ணியில் போடுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது? அந்த வாட்டர் தான் வந்து வாட்டர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுது.
அதே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து நீங்க தண்ணீல போட்டீங்கன்னா, லைட்டா அது மேல மட்டும் தான் தண்ணி வந்து ஒட்டும் அந்த பிளாஸ்டிக் கவர்ல. அது மாரி வந்து சர்ஃபேஸ்ல மட்டும் வந்து லைட்டா ஒட்டுச்சுன்னா, அது வந்து அட்சார்ப்ஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இப்ப இது வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா, வந்து மேல வந்து லீவ்ஸ் மேல வந்து லைட்டா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மட்டும் வந்து மேல இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து அட்சார்ப்ஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அட்சார்ப்ஷன். ஸோ இந்த அட்சார்ப்ஷன் வந்து எங்க வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுதுன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப நியூ பேக்கு ஏதாவது வாங்குறீங்கன்னா, அதுக்குள்ள வந்து சின்ன ஒரு பாக்கெட் மாரி வந்து போட்டிருப்பாங்க. ஒரு பாக்கெட் வந்து உள்ள அந்த பேக்குள்ள வந்து போட்டிருப்பாங்க. இந்த இது சூட்கேஸ் அது மாரிலாம் எடுத்து வாங்க நியூ நியூ திங்ஸ் வாங்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹேண்ட் பேக்ஸே பாருங்களேன். ஹேண்ட் பேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன பாக்கெட் மாரி வந்து அதில உள்ள போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த உள்ள வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ட்ரையா இருக்க. இப்ப இந்த மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மெடிசின் பாட்டில்ஸ்லலாம் வந்து வாட்டர் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி இந்த பேக்ஸ் சின்ன சின்ன பேக்ஸ் வந்து போட்டுருப்போம். அதுக்குள்ள வந்து சிலிக்கா ஜெல் இருக்கும். இந்த சிலிக்கா ஜெல் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அட்சார்ப்ஷன். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, சுகர் சுகர் ஃபேக்டரியில வந்து சுகர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதோட கலர் வந்து ஒரு மாரி ப்ரௌனிஷா இருக்கும் கலர். ரொம்ப வந்து ஒயிட்டா இருக்காது. அப்ப அந்த சார்கோல் அப்படின்ற அந்த அந்த கரித்தூள் இருக்கு சார்கோல். அந்த அனிமல் சார்கோல் வந்து கொஞ்சம் பவுடர் போட்டாவே அது என்ன பண்ணும்னா, அந்த சுகருடைய அந்த ப்ரௌனிஷ் கலர் எல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து ஒயிட் கலரா வந்து இது பண்ணும். காமிக்கும் அது. அது அந்த அந்த இடத்துலலாம் என்னன்னா அட்சார்ப்ஷன் நடக்குது. அது வந்து சிலிக்கா ஜெல்லேருந்து அட்சார்ப்ஷன் நடக்குது. இப்ப நம்ம இந்த இதெல்லாம் ட்ரைனேஜ்லாம் கிளீன் பண்றாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து போட்டுனே இருப்பாங்கல்ல மாஸ்க்கு. அந்த மாஸ்க்ல பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ட்ரெயினேஜ்க்கு உள்ள வந்து நுழையும்போது, அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வந்து வெளில வரும் இல்லையா? மீத்தேன் கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாய்சனஸான கேஸு. அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளில வரும். ஸோ அவங்க அந்த மாஸ்க் போடாம உள்ள போனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டெத் வந்து ஷூர் தான். ஏன்னா வந்து அந்த பாய்சனஸ் கேஸ் வந்து அட்டாக் ஆகி அவங்க இறந்துடுவாங்க. ஸோ அத வந்து பிரிவென்ட் பண்ணா, அவங்க வந்து அந்த ட்ரெயினேஜ்க்குள்ள வந்து கிளீன் பண்ற இடத்த போகும்போது அவங்களுக்குன்ட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த இது ஃபேஸ் வந்து ஃபேஸ் மாஸ்க் மாரி போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாஸ்க்ல வந்து இந்த சார்கோல் இருக்கா, இந்த சார்கோல்னா அந்த கரித்தூள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அனிமலுடைய சார்கோல்னா, அனிமலுடைய போன்ஸ வந்து ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது அது வந்து அப்படியே கரியா மாறும். அந்த அந்த சார்கோல் சார்கோல்ல. வுட்ல நம்ம வந்து வுட் பர்ன் பண்ணி கிடைக்கிற சார்கோல் அந்த அந்த இது இல்ல. அனிமல் சார்கோல்னா அனிமலுடைய போன்ஸ் இருக்கு இல்லையா? அதுலேருந்து ரெடி பண்ற அந்த கறிய வந்து அந்த இது கறின்னா அந்த கறி இல்லம்மா, மீட் இல்ல. இங்க வந்து போன்ஸ வந்து நம்ம ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது, காத்து புகாம நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது, அந்த அப்படியே வந்து ஒரு கறித்தூள் வந்து கிடைக்கும். அந்த சார்கோல் வந்து அனிமல் சார்கோல். இந்த அனிமல் சார்கோலுடைய மாஸ்ல வந்து அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ட்ரெயினேஜ் கிளீன் பண்ணும்போது, உள்ள போகும்போது, அந்த மாஸ்ல இருக்க அனிமல் சார்கோல் வந்து என்ன பண்ணும்னா, அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த கொரோனால கூட நம்ம வந்து சார்கோல் இது மாஸ்க் அப்படின்ட்டுலாம் வந்தது இல்லையா? ரொம்ப அந்த ஹை குவாலிட்டியுடைய மாஸ்க் அப்படிலாம் சொல்லி 200, 300ன்ட்டு அந்த மாஸ்க் கலர் பிளாக்கா இருக்கும் பாருங்க அந்த மாஸ்க்கு. ஸோ அந்த மாஸ்க்லாம் வந்து என்னன்னா, அதில வந்து சார்கோல் இருக்கும். அந்த சார்கோல் வந்து என்னன்னா பாய்சனஸ் கேஸு எந்த கிருமிய வந்து இத வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சார்ப்ஷன் வந்து ஃபுல்லா வந்து அ இப்ப அந்த சாக் பீஸ் வந்து நீங்க தண்ணீல போடுறீங்க. அந்த சாக் பீஸ் வந்து ஃபுல்லா வந்து அந்த தண்ணீய வந்து அப்சார்ப் பண்ணும் இல்லையா? அது அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்டின்னா என்னன்னா, வெறும் வந்து ஒரு சர்ஃபேஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு பீக்கர்ல ஒரு சார்கோல் எடுத்துக்கிறேன். இது வந்து சார்கோல். இது வந்து என்னன்னா சார்கோல். இது வந்து அனிமல் சார்கோல். அனிமல் சார்கோல். இது இருக்கே, இந்த சார்கோல்ல நான் என்ன பண்றேன்னா, அ ஒரு இதுல வந்து ஒரு பீக்கர்ல ஒரு சார்கோல் வைக்கிறேன். அனிமல் சார்கோல். இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு டிஃபரண்ட் வந்து பாய்சனஸ் கேஸ வந்து அப்சார்ப் பண்ணும். கேஸஸ வந்து அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப்னா இது வந்து மேலோட்டமா சர்ஃபேஸ்ல தான் வந்து இந்த ப்ராசஸே வந்து நடக்கும்.
இங்க பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் சார்கோல்ல அந்த கேஸஸ் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும் வந்து அட்சார்ப்ட் ஆகும். அட்சார்ப்டுன்னா என்னன்னா, இட் இஸ் எ பினோமெனா தட் இஸ் வந்து ரிட்டெய்னிங் தி கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல மட்டும் தான் வந்து அந்த கேஸ் வந்து மேலேயே வந்து ஸ்டிக்கா இருக்கும். இதுதான் வந்து அட்சார்ப்ஷன். நம்ம அப்சார்ப்ஷன்ல என்ன ஆகும்னா, ஃபுல்லாவே வந்து என்ன ஆகும், அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த பல்க்குக்குள்ளேயே வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் போயிடும். ஆனா இங்க வந்து என்னது இது வந்து அட்சார்ப்ஷன் வந்து ஒரு சர்ஃபேஸ் பினோமெனா. அது வந்து என்னன்னா, சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும் நடக்கிற பினாமினன். இந்த சர்ஃபேஸ் இந்த கேஸுக்கும், இந்த சார்கோலுக்கும் நடுவுல இருக்கு இல்லையா ஸ்பேஸு, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இன்டர்ஃபேஸ். இந்த 2த்துக்கும் வந்து நடுவுல இருக்கிறது வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றோம். இது இதுதான் வந்து அட்சார்ப்ஷனுக்கும், அப்சார்ப்ஷனுக்கு இருக்க வித்தியாசம். அட்சார்ப்ஷன் வந்து ஒரு சர்ஃபேஸ் பினாமினன் அது. அடுத்தது இதுல வந்து டெர்ம்ஸ் எல்லாம் சில யூஸ் பண்றாங்க. எது அட்சார்ப் அது இப்ப வந்து இந்த கேஸ் மாலிக்யூல் வந்து அது சர்ஃபேஸ் மேல வந்து உட்காருது இல்லையா? நம்ம இதுல உருதுலலாம் வந்து பைட்ன்னு என்ன சொல்லுவோம்? உட்கார்றது சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, அட்சார்பேட். அதுக்கு பேர் என்னன்னா, அட்சார்பேட். இந்த கேஸ் மாலிக்யூல் வந்து அந்த சர்ஃபேஸ் மேல வந்து உட்கார்றனால அது பேர் வந்து அட்சார்பேட் அதுக்கு. அடுத்தது இங்க வந்து அனிமல் சார்கோல் வந்து என்ன கூப்பிடுவோம்னா, அட்சார்பென்ட். அட்சார்பென்ட். இப்போ நம்ப உட்காரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேர்ல வந்து அதான் ஒரு பெண்டா இருக்கிற சேர்ல தானே உட்காருவோம். அது அது மாரி நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பெண்ட் வந்து என்னன்னா, அந்த சார்கோல் தான் வந்து அட்சார்பென்ட்டு. அட்சார்பேட்னா அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் மேல வந்து உட்காருது இல்லையா? அதுதான் வந்து அட்சார்பேட். பேட். ஸோ வித்தியாசம் பாருங்க. அட்சார்பேட்டு, அட்சார்பென்ட் அப்படின்ட்டு 2. அடுத்தது இப்போ அப்சார்ப்ஷன் வந்து நல்லா நல்லா ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணனா ஃபாஸ்டா நடக்கும் அப்சார்ப்ஷனு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ ஃபேக்ட்ரீஸ்ல சொன்னேன் இல்லையா? ஃபேக்ட்ரீஸ்ல வந்து அந்த கலர் இப்ப கலர்லாம் ரிமூவ் பண்ணதுக்காக இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. கலரண்ட் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு டைஸ்லுடைய கலர்லாம் ரிமூவ் பண்ணதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த சொன்னேன் இல்லையா? இந்த மெடிக்கல் பாட்டில்ஸ்லலாம் வந்து இந்த சிலிக்கா ஜெல்லுடைய பாக்கெட் சின்ன சின்ன பேக்ஸ் வந்து போட்டு வைப்பாங்க. அதுல வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஏன்னா ஒரு சில டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல வச்சாவே உடனே வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஒரு மாரி வந்து நமத்தி ஒரு மாரி வந்து பவுடர் ஆயிடும். ஸோ அது மாரி இருக்க டேப்லெட்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள வந்து இது மாரி சிலிக்கா ஜெல்லுடைய சப்ஸ்டன்ஸ் வச்சு அந்த சின்ன சின்ன பேக்ஸா வந்து அதுக்குள்ள அந்த மெடிசினுக்குள்ள வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ் உள்ள வந்தா கூட அத உடனே வந்து அ அப்சார்ப்ஷன் பண்ணதுக்காக அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணதுக்காக அத வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி அந்த ட்ரைனேஜ் கிளீனிங் சொன்னேன் இல்லையா? ட்ரைனேஜ் கிளீனிங்ல யூஸ் பண்ற மாஸ்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஹலோ? எஸ் மேம். ஹலோ? கேக்குதா மேம்? ஆ, கேக்குதும்மா. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து இந்த ஒரு நிமிஷம் இருங்க. சமீரா, ஷ்! ஒரு நிமிஷம் இருங்க. ம்.
நேம் கேக்குதா? ம் கேக்குது. ஹலோ ஹலோ எஸ் மேம். ஆ இப்போ நீங்க என்ன சொல்லுங்க. இது வந்து இப்போ போர்டே நியூவா வந்துருச்சு உங்களுக்கு. இதுல சார்கோல் வந்து என்னது? சார்கோல் வந்து இது. அடுத்தது எது அட்சார்பேட், எது அட்சார்பன்ட்? அட்சார்பன்ட் எது? இது மேம் அனிமல் சார் கேஸ் வந்து அட்சார்பேட். பைட் இல்லையா? பைட்னா அது உட்காந்துருது இல்லையா? அது வந்து எஸ் மேம். அட்சார்பேட். வெரி குட். அடுத்தது அனிமல் சார்கோல் வந்து அட்சார்பென்ட். இது வந்து அனிமல் சார்க்கு வந்து அட்சார்பென்ட். ஏன்னா நம்ம பெண்டு சேர்ல உட்காடுறோம் இல்லையா? அட்சார்பேட். பைட்னா என்னது? பைட். அந்த அது மாதிரி ஞாபகம். அட்சார்பென்ட். இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏவை நம்ம நிறைய படிக்கணும்னா இது மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. சிலிக்கா ஜெல் எடுத்துக்கோங்க, அனிமல் சார்கோல். இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ். அந்த கலரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு. இப்போ சுகர் ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுகருடைய அந்த ப்ரௌனிஷ் கலர் ரிமூவ் பண்ணதுக்காக இது மாதிரி சார்கோல் பவுடர் தூவிட்டால் போதும். அது கலரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நல்லா வந்து சுகர் வந்து ஒயிட்டாக ஆக்கி கொடுத்துரும். ஸோ அந்த இதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இப்போது நம்ம வந்து எப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணுது அப்சார்ப்ஷனை? புரியுதா? அப்சார்ப்ஷன் வந்து என்னது? சர்ஃபேஸ் ஃபினாமினன். சர்ஃபேஸில் மட்டும் வந்து நடக்கிறது. வேற வந்து உள்ள இப்போ நம்ம அப்சார்ப்ஷன் வந்து ஃபுல்லாக உள்ளெல்லாம் போகும் இல்லையா? அந்த மாலிகல்ஸ், வாட்டர் மாலிகல்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா? டிஷ்யூ பேப்பர் வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்ன? சர்ஃபேஸ். தட் இஸ் நேச்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பென்ட். எது அட்சார்பென்ட்டு? இது இல்லையா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா பெருசா இருந்தா நல்லதா, கம்மியா இருந்தா நல்லதா? இந்த ஸ்மாலா ப்ராசஸ் ஸ்மால் கம்மியா இருந்தா மேம். அட்சார்ப்ஷன் நடக்கிறதே சர்ஃபேஸ் ஏரியால தானே. உள்ளெல்லாம் நடக்கல இல்லையா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சம் அகலமா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? அட்சார்ப்ஷன் வந்து நிறைய நடக்கும் இல்லையா? அட்சார்ப்ஷன் நடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கணும்? அதிகமா இருக்கணும், கம்மியா இருக்கணுமா? அதிகமா இருக்கு. அதிகமா இருந்தா தான் அட்சார்ப்ஷன் வந்து அதிகமா நடக்கும். அட்சார்ப்ஷன் அதிகமா. அடுத்தது அடுத்தது இது வந்து நேச்சர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் தி அட்சார்பேட். இப்போ நம்ம அட்சார்பேட் வந்து என்ன சொன்னோம்? கேஸ் சொன்னோம் இல்லையா? கேஸ் வந்து நம்ம எடுக்கிற கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் வந்து ஒரு லிக்யூஃபையபிள் கேஸஸ். லிக்யூஃபையபிள்னா எந்த? இப்போ நிறைய கேஸஸ் இருக்குது. ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு. எல்லா கேஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எந்த கேஸ் வந்து ஈஸிலி லிக்யூஃபையபிள் அப்படின்னா என்னென்னா ஈஸியாக வந்து லிக்விட் ஆகிடும். இல்லை ஒரு சில கேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் அமோனியா அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஈஸிலி வந்து லிக்யூஃபைட் ஆகிடும். ஸோ அது மாதிரி கேஸஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அட்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸிலி வந்து லிக்யூஃபைபிள் கேஸஸ் எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேஸஸ் எடுக்கலாம்னா ஹைட்ரஜனு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா. ஸோ இது மாதிரி கேஸஸ் எல்லாம் எடுத்தோம்னா லிக்யூஃபிகேஷன் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து நடக்கிறதுக்கு நம்ம அப்சார்ப் பண்ணதுக்கு இந்த கேஸஸ் எல்லாம் எடுத்தால் நல்லது. அடுத்தது டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமா அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு? அதிகப்படுத்தணுமா மேம்?
அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் வந்து எனர்ஜி கிடைச்சிடுது இல்லையா? ஹீட் நம்ம குடுக்கும்போது அந்த மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் வந்து எனர்ஜி கிடைக்குது. அப்ப எனர்ஜி கிடைக்கும்போது, மேல இருக்க சர்ஃபேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த சீக்கிரமா வந்து வெளில போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அட்சார்ப்ஷன் நடக்க முடியுமா? சர்ஃபேஸ்ல தான் வந்து அட்சார்ப்ஷனே நடக்குது. அது வந்து என்ன அட்சார்ப்ஷன் வந்து என்னது? அட்ராக்ட் பண்றது. கேஸ் மாலிக்யூல்ஸ அட்ராக்ட் பண்றது தான் வந்து அட்சார்ப்ஷன் இல்லையா? ஸோ வந்து அட்சார்ப்ஷன் என்னன்னா, அந்த அட்சார்ப்ஷன் அந்த இது பண்ணிக்க அப்சார்ப்ஷன் அட்ராக்டிங் பண்றது. அட்ராக்டிங். இப்போ டெம்பரேச்சர் நான் அதிகப்படுத்துறேன். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும்போது, அந்த உள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சாலிட்குள்ள இருக்க மாலிக்யூல்ஸ் அது வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணி என்ன ஆகும்னா, அந்த மாலிக்யூல் எஸ்கேப் ஆயிடும். யாருக்காவது அதிகமா எனர்ஜி வரும்போது என்ன ஆகும்? எஸ்கேப் ஆயிடும். அதனால நம்ம வந்து டெம்பரேச்சர் லெஸ் பண்ணோம்னா, டிக்ரீஸ் தி டெம்பரேச்சர் அப்புறம் என்ன பண்ணலாம்? டிக்ரீசஸ் டெம்பரேச்சர் பண்ணோம்னா, அட்சார்ப்ஷன் ஆகும், ஃபாஸ்ட்டா நடக்கும். புரியுதாம்மா இது? நீங்க சொன்னீங்களே, இப்ப டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணா அட்சார்ப்ஷன் வந்து நெறைய நடக்கும். அது ராங் கான்செப்ட். ஏன்னா, நம்ப டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணோனே அப்ப அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து ஹீட் எனர்ஜி குடுக்க அதுக்கு அது பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து பாயில் ஆகுது பார்த்துருக்கீங்களா? பாயில் ஆகுது டெம்பரேச்சர் அதிகமாக அந்த அந்த பாயிலிங் வந்து என்ன ஆகுது இன்னும் ஃபாஸ்ட்டா நடக்குது இல்லையா? அப்ப அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணி ஃபாஸ்ட்டா வந்து வெளில எஸ்கேப் ஆயிடும். அப்போ நமக்கு சர்ஃபேஸே கிடைக்காது. சர்ஃபேஸ்ல வந்து மாலிக்யூல்ஸ் இருந்தா தானே அத அட்ராக்ட் பண்ணும். கேஸ் மாலிக்யூல்ஸ. ஸோ, அதனால நம்ம வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா, அட்சார்ப்ஷன் நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். பிரஷர் சொல்லுங்க பார்ப்போம். பிரஷர் அதிகப்படுத்தினா அட்சார்ப்ஷன் நடக்குமா? இல்ல வந்து பிரஷர் கம்மி பண்ணா அட்சார்ப்ஷன் ஃபாஸ்ட்டா நடக்குமா? இப்ப நம்ம ஹை பிரஷர் குடுக்கும்போது மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? கிட்ட வருதா? தூரமா போதா? கிட்ட வருது மேம். கிட்ட. அப்போ நம்மளுக்கு மாலிக்யூல்ஸ்லாம் கிட்ட இருந்தா தான் நம்மளுக்கு அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ அட்ராக்ட் பண்ணாதீங்க. ஸோ, அ பிரஷர் வந்து பிரஷர் இன்கிரீஸ் பண்ணா அட்சார்ப்ஷன் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். ஸோ, அட்சார்ப்ஷன் என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். புரியுதா இது? உங்களுக்கு வந்து என்னன்னா, வாட் ஆர் தி 4 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது 2 மார்க்ஸ்ல இது எழுதணும். ஸோ, நேச்சர் அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி அட்சார்பென்ட். அட்சார்பென்ட் வந்து அட்சார்பென்ட் தான் மெயின் இல்லையா? அவன் தான் மெயின் கேரக்டர் அவன். ஸோ, அவனுடைய சர்ஃபேஸ் வந்து பெருசா இருந்தா தான் வந்து கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணி அவன் மேல வந்து போட்டுக்க நல்லா ஈஸியா இருக்கும் இல்லையா? அதே மாரி அந்த சர்ஃபேஸ் பார்த்தோன்னா, சாலிடா இருக்கிறத விட ஒரு பவுடரியா இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா பவுடர்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சாலிடா இருந்ததுன்னா ஒரு பக்கமா வந்து ஒரு இடம் தான் வந்து வால்யூம் ஆக்குபை பண்றது கொஞ்சமா தான் இருக்கும். அதே வந்து பவுடரியா இருக்கும்போது அந்த ஏரியா வந்து என்ன கொஞ்சம் வந்து அதிகமா அதிகமா தெரியும். அதே மாரி அட்சார்பேட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற கேஸ் வந்து லிக்விஃபைபிள் கேஸஸா எடுத்தோம்னா, இந்த அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா நடக்கும். டெம்பரேச்சர் நம்ம வந்து அ லெஸ் பண்ணா அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். அதே மாரி பிரஷர் இன்கிரீஸ் பண்ணனா, அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். இது வந்து 4 வந்து ஃபேக்டர்ஸ் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து புரிஞ்சுதாம்மா இதுவரைக்கும்? எது இது மேம். அட்சார்பென்ட்டுன்ட்டு? இந்த எஸ் இது மேம். அட்சார்பென்ட்னா எது? ஆ, அந்த சாலிட் அந்த ம். சாலிட் தான் வந்து இந்த அனிமல் சார்கோல் இருக்கு இல்லையா? சாலிட் தான் வந்து அட்சார்பென்ட். சாலிட் தான் வந்து அட்சார்பென்ட். அந்த கேஸ் தான் வந்து அட்சார்பேட். இந்த கேஸ் தான் வந்து அட்சார்பேட். இப்ப இந்த கொரோனால எல்லாம் வந்து இந்த மாஸ்க் எல்லாம் வித்தாங்க பார்த்தீங்களா? ரூ. 200 ரூ. 300 ஒரு கருப்பான மாஸ்க் போட்டாங்க பாருங்க. அதுலலாம் வந்து அந்த அனிமல் சார்கோல் இருக்கு. அந்த சார்கோல்லாம் என்ன பண்ணும்னா, பாய்சனஸ் கேஸ அப்சர்வ் பண்ணும். அதே மாரி கிருமியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணால அந்த இது அந்த இது இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அப்சார்ப்ஷன்லயே வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னன்னா, அப்சார்ப்ஷன், பிசிக்கல் பிசிக்கல் அப்சார்ப்ஷன். இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வரும். பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இது வேர்ட்ல இருந்தே தெரியுது உங்களுக்கு. கெமிக்கல் அப்சார்ப்ஷன்னா எப்படின்னா, அந்த கேஸ் மாலிக்யூல் வந்து அந்த சர்ஃபேஸ் உடைய மாலிக்யூல்ஸ் மேல வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணி அது வந்து அட்டாச் ஆயிடுது. அதனால அந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இங்க வந்து பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க. ம் இப்ப வந்து சாலிட் மாலிக்யூல் இருக்கு இல்லையா? சாலிட் மாலிக்யூல் சென்டர்ல இருக்க சாலிட் மாலிக்யூல்ல வந்து எல்லா இடத்தும் வந்து எல்லா மாலிக்யூல் என்ன பண்ணும்னா, அட்டாக் பண்ணும்.
இங்க சென்டர் இருக்க மாலிகுல வந்து இவன் இந்த மாலிகுல வந்து இழுப்பான், இவனை வந்து இழுப்பான். அதே மாதிரி இந்த மாலிகுல வந்து இவன் இழுப்பான், இந்த மாலிகுல இழுப்பான். ஸோ நாலா பக்கமும் வந்து இப்போ ஒருத்தரை வந்து நாலா பக்கம் இழுக்கும் போது அவரால் மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. அதே வந்து மாலிகுல் வந்து இங்க சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல் பாருங்களேன். சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல் பார்த்தாங்கன்னா வந்து இது வந்து சென்டர்ல இருக்க மாலிகுல். சென்டர்ல இருக்கிற மாலிகுல். இப்ப இந்த சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல் பார்த்தீங்கன்னா, அன்ஈவனா வந்து இழுக்கிறது. ஏன்னா, அவனுக்கு வந்து கீழ இருக்க மேல இருக்காது இல்லையா? எந்த மாலிகுலும் இருக்காது இல்லையா? இது சர்ஃபேஸ்ல இருக்க மாலிகுல் இது. இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒருத்தன் இழுப்பான். இங்க இருக்க மாலிகுல் வந்து இழுப்பான். அப்ப இங்க இருக்க மாலிகுல் வந்து அது இந்த மாலிகுல் வந்து இழுக்கும். அதே மாரி வந்து கீழ இருக்கவன் வந்து இழுப்பான். அப்ப என்னது? இது வந்து அன்ஈக்குவலா வந்து இழுக்கிறது. இல்லையா? அது வந்து என்ன பண்ணா அன்ஈக்குவலா வந்து அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். இவனுக்கு வந்து கிடைக்கிறது வந்து இவனுக்கு சென்டர்ல இருக்க மாலிக்யூல் கிடைக்கிறது வந்து பேலன்ஸ் ஃபோர்ஸ். அப்டின்னா என்னன்னா, அப்ப இப்போ நீங்களே நிக்கிறீங்க. உங்கள இந்த பக்கமும் லெஃப்ட், ரைட், மேல, கீழ யாராவது இழுத்தாங்கன்னா, உங்கனால வந்து எந்த பக்கமும் வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் வந்து 0. இது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அதனால அவன் வந்து அந்த மாலிக்யூல் வந்து எந்த மூவ்மெண்ட் வந்து காமிக்க மாட்டான். அப்படியே வந்து சென்டரா இருப்பான். ஆனா சர்ஃபேஸ்ல இருக்க மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா, அத வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால வந்து அட்டாக் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலா இல்ல. வெறும் வந்து கீழ இருக்க மாலிக்யூல், சைட்ல இருக்க மாலிக்யூல் தான் இருக்கு. மேல தான் உங்களுக்கு எந்த மாலிக்யூலும் இல்ல. ஸோ அதனால வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸா இருக்கனால, இது வந்து இது வந்து இது அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ தான் நம்ம என்ன சொல்றோம்? ரெசிடுயல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ரெசிடுயல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதுக்கு இருக்கனால தான் வந்து அது என்ன பண்ணுது? கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிது. கேஸ் மாலிக்யூல்ஸ் அட்ராக்ட் பண்ணி தன்னுடைய சர்ஃபேஸ் மேல வந்து அப்படியே வந்து லேயரா வந்து படுக்க வச்சுக்குது. ஸோ இங்க நடக்கிறது அது வந்து இந்த மாலிக்யூல்க்கு என்ன இருக்குன்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கனால தான் வந்து, இது என்னன்னா கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணி, மேல வந்து அப்படியே வந்து அ ஒரு லேயரா வந்து அப்படியே அந்த மாலிக்யூல்ஸ்க்கு நெறைய கேஸ் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த தான் வந்து வி கால் இட் அஸ் அன் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். இங்க வந்து நடக்கிறது வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து டிஃபரன்ஸ் இருக்குமா? அது 5 இது வந்து அ 5 பாயிண்ட் தான் இருக்கு உங்களுக்கு புக்ல. அது மட்டும் உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா, கெமிக்கல் பாண்ட். இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ல என்ன நடக்குதுன்னா, கெமிக்கல் பாண்ட் அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கும் அ அந்த தட் இஸ் வந்து அட் அட்சார்பென்ட்டுக்கும் அட்சார்பெட்டு அட்சார்பேட்டுக்கும் வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கெமிக்கல் பாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நாட் ஸ்பெசிஃபிக் அப்டின்னா என்னன்னா, நாட் ஸ்பெசிஃபிக்னா, இவன் வந்து அந்த கேஸ் மாலிக்யூல் தான் அட்ராக்ட் பண்ணும். இந்த கேஸ் மாலிக்யூல் அட்ராக்ட் யார் யார் எந்தெந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வருதோ எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணாங்கன்னா, எந்த மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம கெமிக்கல் பாண்ட் இப்போ பாண்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஒரு வந்து நல்ல குட் ஃப்ரெண்டுன்னா நான் அவனுடைய கேரக்டர்ஸ்லாம் பார்ப்போம். அவனோட வந்து நல்லா வந்து க்ளோஸா இருப்போம் இல்லையா? ஸோ எல்லாரையோட நம்ம வந்து க்ளோஸா இருக்க மாட்டோம். ஸோ யார் நம்மளுக்கு புடிச்சவங்களோட தான் வந்து நம்ம க்ளோஸா இருப்போம். அதாவது இந்த கெமிக்கல் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக். ஸோ வந்து ஒரு சர்டன் பெர்சனோட தான் வந்து சர்டன் மாலிக்யூல்ஸோட தான் வந்து இது வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகி அட்சார்ப்ஷன் நடத்துது. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு தன்னுடைய கேரக்டர்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து பிசியோ அப்சார்ப்ஷன் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணோம்னா, அட்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். இருக்குது. ஏன்னா வந்து உனக்கு இந்த பிசியோ அப்சார்ப்ஷன் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இல்லையா? ஃபோர்ஸ் சும்மா வந்து ஒரு லைட்டான ஃபோர்ஸ் மூலமா வந்து இந்த கேஸ் மாலிக்யூலும் அந்த அட்சார்பேட் வந்து சேர்ந்திருக்கு. கொஞ்சம் லைட்டா வந்து டெம்பரேச்சர் குடுத்தாவே 2 பேரும் என்ன வந்து தனித்தனி ஆயிடுவாங்க. ஸோ அந்த அப்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த இடத்துல வந்து இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் குடுக்கும்போது அட்சார்ப்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து இன்கிரீசஸ் தி அட்சார்ப்ஷன். இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இன்கிரீஸ் டெம்பரேச்சர் இன்கிரீசஸ் வந்து அட்சார்ப்ஷன். அடுத்தது பிரஷர் இங்க என்ன சொன்னேன்? இங்க வந்து பிரஷர் இன்கிரீஸ் பண்ணுனா இன்கிரீசஸ் வந்து அட்சார்ப்ஷன். அதே மாரி இங்க வந்து பிரஷர் இன்கிரீஸ் பண்ணா இன்கிரீசஸ் பிரஷர் இன்கிரீசஸ் வந்து அட்சார்ப்ஷன். அடுத்து 5த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்தால்பி என்தால்பி ஆஃப் அட்சார்ப்ஷன் இதுக்கு வந்து லோ இருக்கு.
என்தால்பின்னு என்னன்னா, இந்த ப்ராசஸ் நடத்தும்போது ஹீட் வந்து வெளியில வருது. இல்லையா? அதனால ஹீட் வரும்போது அதோடைய என்தால்பி வந்து அதான் ஹீட் எனர்ஜி வந்து கம்மியாயிடுது. ஸோ என்தால்பி வந்து என்தால்பி ஆஃப் என்தால்பி ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து இஸ் லோ. ஆனா இதுக்கு வந்து என்தால்பி ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் ஹை. இதான் இந்த இம்பார்ட்டன்ட் வந்து 5 பாயிண்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்களா? பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்டின்னா என்னன்னா, பிசிக்கல் அப்சார்ப்ஷன் என்னன்னா, இது வந்து இந்த அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால வந்து இந்த அப்சார்ப்ஷன் நடக்குது. ஆனா கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து அந்த 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 கேஸுக்கும், அந்த சார்கோலுக்கும் வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகி இந்த அப்சார்ப்ஷன். இது வந்து ஸ்ட்ராங்கானது இல்ல. கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கானது. அப்ப அதான் வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து இங்க வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நாட் ஸ்பெசிஃபிக். இது வந்து இந்த கேஸ தான் அட்ராக்ட் பண்ணும், அந்த கேஸ தான் அட்ராக்ட் பண்ணுன்ட்டு இல்ல. என்ன கேஸ் வந்தா கூட அது என்ன பண்ணும், அது வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஆனா இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அப்படி நடக்காது. ஸோ எந்த மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து தான் வந்து அந்த மாலிக்யூல்ஸோட ஸ்பெசிஃபிக்கா அது பாண்ட் ஃபார்ம் பண்ணி கெமிக்கல் அப்சார்ப்ஷன பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணோம்னா, பிசியோ அப்சார்ப்ஷன் வந்து என்ன ஆகும்னா, ஏன்னா ஒரு சாதாரண வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். அதுவும் வந்து என்னது, அந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்னது, வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். அப்போ ஈஸியா நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணா அந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து அதோட பவர் வந்து கம்மியாகி உடனே அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து வெளில போயிடும் அது. அது வந்து அப்போ அப்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் நம்ம குடுக்குற வந்து டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணி அந்த கெமிக்கல் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கும். அதனால அது வந்து அப்சார்ப்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா, வந்து பிரஷர் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ண அப்போ மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து கிட்ட க்ளோஸரா வரும்போது அப்சார்ப்ஷன் வந்து அதிகமா நடக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன்லயும் அதேதான். பிரஷர் இன்கிரீஸ் பண்ணனா அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாகும். இப்போ என்தால்பி ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் வந்து லோ அப்படின்னா என்னன்னா, இந்த அ பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கும்போது, அப்போ வந்து நெறைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் இல்ல இல்லையா? யார வேணா கூட புடிச்சு இழுத்து அத அட்ராக்ட் பண்ணி தன்னோட சர்ஃபேஸ் மேல வந்து அ அ அடுக்கிக்கும் இல்லையா? அப்படியே லேயரா வந்து அடுக்கி வச்சுக்கும். அப்போ இது வந்து என்னப்பா நெறைய வந்து எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. இன்னும் நெறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி தன்னோட சர்ஃபேஸ் மேல வந்து நெறைய வந்து லேயரா வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ தன்னோட எனர்ஜி என்னது குறைஞ்சிருது. அப்போ அதனால வந்து அந்த என்தால்பி வந்து என்னது, என்தால்பி ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் வந்து லோ. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பாண்டிங்ல உங்களுக்கு வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது பாண்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இதுல வந்து என்தால்பி ஆஃப் வந்து இது வந்து ஹை அவ்வளோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் வந்து இது இப்ப நெறைய வந்து கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து அ மேல வந்து இது பண்ணிக்கிறனால, இது வந்து மல்டி லேயர் வந்து ஃபார்ம் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. நெறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் ஒரு லேயரா வந்து இது வந்து என்னன்னா, ஒரே ஒரு வந்து யூனி லேயர். ஒரே ஒரு லேயர் மட்டும் வந்து ஃபார்ம் பண்ற கெப்பாசிட்டி. ஸோ இது வரைக்கும் புரியுதா மரியம்? எஸ் மேம். எஸ் மேம். என்ன சொல்ல வந்தேன்னா பார்த்தீங்கன்னா, 2 டைப்ஸ் அப்சார்ப்ஷன்ல வந்து 2 டைப்ஸ். பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன். பிசிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். இது சும்மா வந்து இப்ப லைட்டா நம்ம வந்து யாராவது லைட்டா இழுக்கிறோம் இல்லையா? அந்த இழுப்ப வந்து நம்ம யாராவது ஒருத்தர் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இழுத்தோம்னா வெளில போயிடுவாங்க இல்லையா? இது வந்து லைட்டான ஒரு ஃபோர்ஸ் இது. அதுவும் வந்து வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸ். இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷன் எதனால நடக்குதுன்னா, அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து தன்னோட சர்ஃபேஸ் மேல வந்து வச்சுக்குதுன்னா, அது பை மீன்ஸ் ஆஃப் வந்து வான் டெர் வால் வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ்ன்னா அதுக்கு வந்து அந்த அப்சார்ப்ஷனுக்கு பேர் என்ன? பிசிக்கல் அப்சார்ப்ஷன். அதே வந்து கெமிக்கல் பாண்ட் மூலமா அந்த அப்சார்ப்ஷன் நடக்குதுன்னா, அது வந்து கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இல்ல இதையே கூட நம்ம வந்து பிசியோ அப்சார்ப்ஷன் கூட சொல்லுவாங்க. இதுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்டா சொல்லணும்னா பிசி பிசி அட்சார்ப்ஷன். இதுக்கு வந்து அப்படின்ற ஷார்ட் கூட வந்து ஷார்ட்டா கூட சொல்லலாம். அட்சார்ப்ஷன் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இது வந்து நாட் ஸ்பெசிஃபிக்னா எல்லாத்தையும் வந்து எந்த கேஸ் வந்தா கூட வந்து இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி தன்னுடைய சர்ஃபேஸ் மேல வந்து அ ரிட்டெயின் பண்ணிக்கும். ஆனா வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த மாலிக்யூல்ஸோட வந்து நம்ம பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து இது வந்து அட்சார்ப்ஷன் பண்ணாலும் இது வந்து ஸ்பெசிஃபிக் இன் கேரக்டர். பார்த்தா இது வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ண அட்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும். இங்க வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ண அட்சார்ப்ஷன் அதிகமாகும். பிரஷர் வந்து இன்கிரீஸ் பண்ண அட்சார்ப்ஷன் அதிகமாகும். அதேதான் அங்க கூட வந்து பிரஷர் இன்கிரீஸ் பண்ண அட்சார்ப்ஷன் அதிகமாகும். என்தால்பி ஆஃப் வந்து அட்சார்ப்ஷன் வந்து லோ. இந்த இடத்துல அட்சார்ப்ஷன் ஆஃப் வந்து ஹை. மல்டி லேயர், யூனி லேயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட்.
ஹலோ. Yes, ma'am. கேட்டலிஸ்ட் வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டலிஸ்ட் No, ma'am. இல்லையா? கேட்டலிஸ்ட்னா என்னன்னா ஒரு பொருள் அது. அது வந்து ஒரு கெமிக்கல் அது. அந்த கெமிக்கல் போடுறனா இப்ப பார்த்தீங்கன்னா, பிளான்ட் இருக்கு. பிளான்ட் வந்து நைட்லலாம் வந்து கொஞ்சம் வந்து ஆக்டிவா இருக்காது. அதே ஒரு சன்லைட் பட்ட உடனே என்ன ஆகுது? நல்லா ஆக்டிவ் ஆகி, ஃப்ரெஷ் ஆகி தன்னோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து ஸ்பீட் பண்ணிக்குது இல்லையா? அப்ப அந்த சன்லைட் தான் அதுக்கு என்ன பண்ணுது? ஆக்டிவேட் பண்ணுது. அததான் நம்ம என்ன சொல்றோம்? கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. கேட்டலிஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ம் அம்மோனியா ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா? N2H2 இருக்கு இல்லையா? இதுல வந்து அயன் போடுறாங்க. இது யூசுவலாவே வந்து அம்மோனியா வந்து ஹைட்ரஜன் கேஸும் அ நை ஹைட்ரஜன் கேஸ் போட்டா அம்மோனியா ஃபார்ம் ஆகும். இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம்னா ம். ஹலோ, ஹலோ. Yes, ma'am. இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்போ அமோனியா அமோனியா இருக்கு இல்லையா? அமோனியா வந்து நைட்ரஜனும், ஹைட்ரஜனும் 2 கேஸும் மிக்ஸ் பண்ணா அமோனியா ஃபார்ம் ஆகும். ஆனா வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அதே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ஒரு அயர்ன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அயர்ன் தூள் வந்து போட்டேன்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். ஸோ இந்த இந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கேட்டலிஸ்ட். விச் வந்து ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றது தான் வந்து கேட்டலிஸ்ட். அத என்ன சொல்றோம் நம்ப? கேட்டலிஸ்ட் அப்படின்றோம். இப்போ கேட்டலிஸ்ட்லயே வந்து அதான் கேட்டலிஸ்ட்னா என்ன புரியுதா அது? இப்ப நான் சொன்னேன் இல்லையா சன்லைட்டு. இந்த பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும்னா, அது என்ன பண்ணுதுன்னா, அந்த சன்லைட் கொஞ்சம் பட்ட உடனே அது ஃபாஸ்ட்டா தன்னுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டா பண்ணுது இல்லையா? அத வந்து கேட்டலிஸ்ட் வந்து என்ன கேட்டலிஸ்ட்டோட வேலை என்னன்னா, ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன். இதோட வேலை என்ன? சப்ஸ்டன்ஸ் இது. கேட்டலிஸ்ட் வந்து ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன். ஸ்பீட் அப் பண்ணுது. ஸ்பீட் பண்ணுது. இப்போ வந்து ஒருத்தர் ஓடுறாரு. அவர் வந்து எனர்ஜி இல்லாம ஓடுறாருன்னா, நம்ம என்ன குளுக்கோஸ் குடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது? அவர் வந்து எனர்ஜெட்டிக்கா இருந்து நல்ல ஸ்பீடா ஓடுறார் இல்லையா? அது மாதிரி ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவா நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நல்ல ஸ்பீடா ஏன்னா இவ்ளோ ஸ்லோவா நடந்தா இப்ப ஃபேக்டரிஸ்ல, இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து இது மாரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்லோவா நடந்ததுன்னா, அவங்க ப்ராடக்ட் வந்து அ ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல வந்து லேட் ஆயிடும் இல்லையா? மேனுஃபேக்சர் பண்றது லேட் ஆயிடும். அதுக்காக வந்து இது மாரி சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த அந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நான் சொல்ற கேட்டலிஸ்ட். அடுத்து இதுல வந்து கேட்டலிஸ்ட்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா, ஹோமோ கேட்டலிஸ்ட், ஹெட்ரோ கேட்டலிஸ்ட். ஹோமோ கேட்டலிஸ்ட், ஹோ ஹோமோஜீனியஸ் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், ஹெட்டிரோஜீனியஸ். ஆல்ரெடி நம்ம அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹோமோஜீனியஸ் Yes, கேட்டலிஸ்ட் ma'am. அப்படின்ட்டு. என்னது? ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்னா என்ன? Same. சேம் Same. இல்லையா? இங்க என்னன்னா, கேட்டலிஸ்ட்டும், ரியாக்டன்ட்னா என்னது? நம்ம எடுக்கிற பொருள் இதுதான் நம்ம வந்து ரியாக்டன்ட் சொல்றோம். இதான் வந்து எடுக்கிற பொருள் இதான் ரியாக்டன்ட். இது வந்து 2ம் கம்பைன் பண்ணி வரது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் எடுக்கிற ரியாக்டன்ட்டும், கேட்டலிஸ்ட்டும் வந்து சேம் ஃபேஸ்ல இருந்ததுன்னா, ஹோமோஜீனியஸ் 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 கேட்டலிஸ்ட்னா, ரியாக்டன்ட்டும், கேட்டலிஸ்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கு. சேம் ஃபேஸ்ல இருந்ததுன்னா, அதுக்கு என்ன சொல்றோம்னா, ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்டின்னா என்னன்னா, ரியாக்டன்ட்டும் ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் வந்து 2 டிஃபரெண்ட் இதுல இருந்ததுன்னா, அது வந்து நம்ம ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்ன்றோம். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ்க்கு ஹலோ. Yes, ma'am. ஆ இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ SO2 பிளஸ் O2 பிளஸ் NO2, NO
gives SO2. இங்க பாருங்க. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடும் வந்து கேஸ். நான் பேலன்ஸ் பண்ணல அப்புறமா. ஆக்ஸிஜனும் கேஸ். நான் எடுத்துக்கிட்ட கேட்டலிஸ்ட் நான் யூசுவலா எங்க போடுவேன்னா, அந்த நம்ம ஆரோ இருக்கு இல்லையா? அந்த ஆரோ மேல தான் கேட்டலிஸ்ட் இது போடணும். இந்த கேட்டலிஸ்ட் இதான் வந்து கேட்டலிஸ்ட். NO2வும் வந்து கேஸ். அப்போ ரியாக்டன்ட் இதானே ரியாக்டன்ட் எடுக்கிற பொருள் தான் வந்து ரியாக்டன்ட் இல்லையா? ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட் என்னவா இருக்கு? சேம் ஃபேஸ்ல இருக்கு. எல்லாமே வந்து கேஸஸா இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்டிரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, அப்படியே ஆப்போசிட். அது வந்து ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல. ஹெட்டிரோனாவே என்னது? ஹோமோனா என்ன மீனிங்கு? சேம். ஹெட்டிரோனா வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அந்த அமோனியால எடுத்தோம் பார்த்தீங்களா? அமோனியால என்ன பார்த்தோம்? நைட்ரஜன், ஹைட்ரஜன், அயன். அது மாதிரி வந்து வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்க, நைட்ரஜன் கேஸு, ஹைட்ரஜன் கேஸு, இது கேஸு. அதில் போட்ட கேட்டலிஸ்ட் வந்து அயன் சாலிடா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அதுக்கு வந்து இது ஹெட்ரோஜீனஸ். இங்க என்ன இருக்குன்னா, ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். கேட்டலிஸ்ட் வந்து ஆர் டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. புரியுதாம்மா இது? ஹலோ ஹலோ Yes, ma'am. ஆ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 டைப்ஸ். இது மாதிரி வந்து ஒரு கேட்டலிஸ்டுடைய 2 டைப்ஸ். அதோடைய ஃபேஸை வச்சு நம்ம இது பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கேட்டலிஸ்ட் இருக்கு. என்னென்னன்னா, கேட்டலிஸ்ட் வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட், பாசிட்டிவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த போட்ட கேட்டலிஸ்ட் வந்து ஸ்பீடப் பண்ணும். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா, அந்த போட்ட கேட்டலிஸ்ட் வந்து ஸ்பீடப் பண்ணுச்சுன்னா, அதை வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். நம்ம போட்டிருக்குல்ல கேட்டலிஸ்ட் பொருள் போடுறோம் இல்லையா? அந்த சப்ஸ்டன்ஸு அது வந்து ஸ்பீடப் பண்ணுச்சுன்னா, அது ஒரு சில கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும்? ஸ்லோ டவுன் கூட பண்ணும். ஸோ அது எந்த நம்ம போட்ட பொருள் அந்த கேட்டலிஸ்ட்டா போட்ட பொருள் வந்து அந்த ரியாக்ஷன இன்னும் ஹை ஸ்பீட்ல கடகடன்ட்டு வந்து ஃபாஸ்ட்டா நடக்க வச்சுச்சுன்னா, அத ஸ்பீடப் பண்ணிச்சுன்னா, அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அது என்னன்னா, ஸ்பீட் டவுன் பண்றது. ஒரு சில கேட்டலிஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்பீடப் பண்ணி என்ன பண்ணும்னா, ஸ்லோ டவுன் பண்ணும். சர்டன் ரியாக்ஷன் வந்து டிக்ரீசஸ் தி ரேட். டிக்ரீசஸ் த ஸ்பீடு. அதோட வேலையே என்ன? ஸ்பீடப் பண்றது தான். சம்டைம்ஸ் வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். அது வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம கேட்டலிஸ்ட்டே போட்டிருக்க மாட்டோம். ஆனா, அந்த வந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா கேட்டலிஸ்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ, அத வந்து ப்ராடக்ட்டே வந்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து ஆக்ட்ஸ் ஆஸ் எ கேட்டலிஸ்ட். ப்ராடக்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? இது ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து நம்ம கேட்டலிஸ்ட்டே போட்டிருக்க மாட்டோம். ஆனா ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து கேட்டலிஸ்ட்டாவே ஆக்ட் பண்ணும். ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து ஆக்ட்ஸ் ஆஸ் வந்து கேட்டலிஸ்ட். அதான் தன் கை தனக்கே உதவி சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி. ஸோ சில வந்து ரியாக்ஷன்ஸ்ல நம்ம கேட்டலிஸ்ட்டே போட்டிருக்க மாட்டோம். ஆனா அந்த சில அந்த ரியாக்ஷன்ஸ்ல வந்து அ வந்த ப்ராடக்ட்டே வந்து கேட்டலிஸ்ட்டா வந்து ரியாக்ட் ஆகுற கெப்பாசிட்டி இருக்கு. அடுத்து வந்து ப்ரொமோட்டார்ஸ். இதெல்லாம் தான் அந்த கேட்டலிஸ்ட்ல யூஸ் பண்ற டெர்ம்ஸ். ப்ரொமோட்டர்ஸ். ப்ரொமோட்டர்ஸ்னா என்னன்னா, in a catalytic reaction the presence of certain increases the activity of the catalyst. ப்ரொமோட்டர்ஸ்னா என்னன்னா, இப்போ அந்த கேட்டலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த கேட்டலிஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாரி வந்து ஒரு பூஸ்ட் பண்ற மாரி அந்த கெமிக்கல் அந்த ஒரு சில கெமிக்கல் இருக்கும். அத வந்து நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொமோட்டார்ஸ். அது வந்து என்ன பண்ணும்? என்னன்னா கேட்டலிஸ்ட் இருக்கு. ஆனா, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அவன வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்காக ஆக்டிவ் ஆக்டிவேட் தி கேட்டலிஸ்ட்ட வந்து பண்றது தான் வந்து ப்ரொமோட்டார்ஸ். அது வந்து இருக்கு கேட்டலிஸ்ட். ஆனா ஸ்லோவா இருக்கு. அவன வந்து நல்லா ஸ்பீட் அப் பண்ணதுக்காக வேற கெமிக்கல் போடுறோம் இல்லையா? அதான் நம்ம என்ன சொல்றோம்? ப்ரொமோட்டார்ஸ். கேட்டலிட்டிக் பாய்சன் அப்டின்னா என்னன்னா,
கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னா, அந்த கேட்டலிஸ்ட் வந்து வேண்டாம் அந்த ரியாக்ஷனுக்கு தெரியாம போட்டேன். ஸோ அத வந்து அ டெத் பண்ண அத அத வந்து அழிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற பொருள தான் வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னும். ஸோ வென் ஆடட் டு கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆர் டெஸ்ட்ராய் பண்ணும். கம்ப்ளீட்லி வந்து டெஸ்ட்ராய் தி கேட்டலிஸ்ட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அ கேட்டலிட்டிக் பாய்சன். சொல்லுங்க பார்ப்போம். கேட்டலிஸ்ட்னா என்னம்மா? வாட் யூ மீன் பை கேட்டலிஸ்ட்? Speed up பண்ணும் மேம் ஸ்பீட் ரியாக்ஷன். அப் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. இந்த கேட்டலிஸ்ட்னா ஒரு பொருள் அது என்ன? கேட்டலிஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. அந்த கேட்டலிஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட் 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 வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. கேட்டலிஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து அதோட வேலை என்ன? அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவா இருக்க ரியாக்ஷன ஸ்பீட் அப் பண்றது தான் அதோட வேலை. அப்போ அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. வாட் யூ மீன் பை ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட்? ஹோமோஜீனஸ் சேம் கேட்டலிஸ்ட்னா என்னம்மா? ஃபேஸ். ஆ? ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் டு சேம் ஃபேஸ் இருக்கும். ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்டும் ரியாக்டன்ட்டும் சேம் ஃபேஸ்ல இருந்ததுன்னா, அத நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோஜீனஸ் கேட்டலிஸ்ட். ஹெட்டரோஜீனஸ் கேட்டலிஸ்ட்னா என்ன? ரியாக்டன்ட் டு கேட்டலிஸ்ட் டு டிஃபரண்ட் டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் கேஸா இருக்கு. ஆனா நம்ம போட்ட கேட்டலிஸ்ட் வந்து சாலிடா இருக்கு. ஸோ அது மாரி டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருந்தா ஹெட்டரோஜீனஸ் கேட்டலிஸ்ட். இன்னும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸு? பாசிட்டிவ் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் ம். கேட்டலிஸ்ட், ஆட்டோ கேட்டலிஸ்ட், புரோமோட்டார்ஸ், புரோமோட்டார்ஸ், கேட்டலிட்டிக் கேட்டலிஸ்ட். பாய்சன். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னா என்ன? ஸ்பீட் அப் பண்ணும் மேம் இந்த அந்த ரியாக்ஷன். அது வந்து கேட்டலிஸ்ட் வந்து உண்மையிலேயே தன்னோட வேலை வந்து நல்லா வந்து ஸ்பீட் அப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா என்னது? டிக்ரீஸ் பண்ணும் மேம் அந்த நம்ம அந்த ஸ்பீட். ஸ்பீட வந்து குறைக்கும். சில கேட்டலிஸ்ட்லாம் வந்து நல்லா வேலை செஞ்சு, திருப்ப தன்னோட வேலை காமிச்சு ஸ்பீட் அப் வந்து குறைச்சிடும். அது டிக்ரீஸ் தி ஸ்பீடு. ஆட்டோ கேட்டலிஸ்ட்னா என்ன? ஆட்டோனா கேட்டலிஸ்ட் அது இல்லாம செல்ஃப் கேட்டலிஸ்ட்டே ஆட்டோமேட்டிக்கா இல்ல. வந்த ஸ்பீட் அப் ஆகுது. ப்ராடக்ட்டே வந்து கேட்டலிஸ்ட்டா யூஸ் ஆகுது. நம்ம கேட்டலிஸ்ட் போடல. ஆட்டோன்னா அது தானாகவே வந்து கேட்டலிஸ்ட்டா ஆக்ட் ஆகி ஒர்க் ஆகுது. ஒரு குரூப்ல இருப்பாங்க. ஓ அவங்க வந்தா தான் அந்த வேலை நடக்கும்ன்ட்டு இருக்கும். ஆனா, அவ இல்லாம கூட வந்து இருக்கவங்களே வந்து என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறாங்களே, அது மாரி. ஆட்டோ கேட்டலிஸ்ட் வந்து என்னன்னா, அதில கேட்டலிஸ்ட் இல்ல. ஆனா, வந்த ப்ராடக்ட்டே வந்து கேட்டலிஸ்ட்டா ஆக்ட் ஆகி அந்த ரியாக்ஷன ஸ்பீட் அப் பண்றது. புரமோட்டார்ஸ் அப்டின்னா என்னன்னா? புரமோட்டர்ஸ்னா என்ன? கேட்டலிஸ்ட்ட ஆக்டிவேட் பண்ணும். ஆமா. ஆக்டிவேட் பண்ணணும். வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் பண்றது. வந்து ஸ்லோவா இருக்கிற கேட்டலிஸ்ட்ட வந்து கொஞ்சம் பூஸ்ட் இப்ப நம்ம பூஸ்ட் குடிச்சோன்னா கொஞ்சம் தேவை எனர்ஜெட்டிக்கா ஆயிடும்ல, அது மாரி வந்து ஆக்டிவேட் பண்றது கேட்டலிஸ்ட் தான் வந்து அந்த ப்ரொமோட்டா அதுவும் ஒரு பொருள் தான் அது. கேட்டலிட்டிக் பாய்சன் அப்டின்னா, அந்த கேட்டலிஸ்ட் ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணோம்னா, இது கேட்டலிட்டிக் பாய்சன போட்டுக்கலாம். அப்ப கேட்டலிஸ்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பண்பு என்னன்னா, இப்ப எவ்வளோ ஒரு நான் 2 கிராம் போட்டேன்னா, அப்படியே என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அந்த வந்து கேட்டலிஸ்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் அப்படி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ இது வந்து கொஞ்சம் கேட்டலிஸ்ட்க்கு வந்து ஸ்மால் குவான்டிட்டி இருந்தாவே போதும். நெறைய போடணுன்ட்டு இல்ல. அந்த ஸ்வீட் பண்ணதுக்காக நெறைய சப்ஸ்டன்ஸ் போடணுன்ட்டு. ஸ்மால் குவான்டிட்டி இருந்தாவே, அது வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இது வந்து அன்சேஞ்ச் ஒண்ணுமே ஆகாது. நம்ம போட்ட பொருள் வந்து வந்து தட் இஸ் வந்து அன்சேஞ்ச் ஒண்ணும் வந்து சேஞ்ச் ஆகாது. இது போய் வந்து ப்ராடக்ட்டோட அந்த கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகி அ ரியாக்ஷன்லாம் குழப்பம் குழப்பம் பண்ணாது. தான் எப்படி அதுக்கு வேலை என்ன குடுத்தோம்? ஸ்பீட் அப் பண்றது தான். ஸோ அது எப்படி போட்டோமோ அப்படியே வந்து அது வந்து ப்ராடக்ட்லேருந்து லாஸ்ட்டா வெளில வந்துரும். ஸோ ஒண்ணுமே அது வந்து சேஞ்ச் ஆகாது. அப்புறம் வந்து இது வந்து இனிஷியேட் பண்ணாது. டஸ் நாட் வந்து இனிஷியேட் அந்த ரியாக்ஷன வந்து ஸ்டார்ட் பண்ணாது. போயின்னே இருக்க ரியாக்ஷன வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றது தான் வந்து அதோட வேலை. இனிஷியேட்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ற வேலை இல்ல அதுக்கு. வெறும் வந்து என்ன பண்ணும்னா, அ ந ஆல்ரெடி வந்து ரன்னிங் ஆகுற ரியாக்ஷன்ல அது ஸ்பீட் அப் பண்றது தான் அதோட வேலை. அது வந்து மோர் வந்து எஃபெக்டிவ். அ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் இன் நேச்சர். எஃபெக்ட் தி அது வந்து ஈக்விலிபிரியம் வந்து டஸ் நாட் எஃபெக்ட் தி ஹைலி வந்து எஃபெக்டிவ் அட் ஹை டெம்பரேச்சர். ஸ்பெசிஃபிக் இன் ஆக்ஷன் அப்டின்னா என்னன்னா, அது வந்து தன்னோட வேலைன்னா வெறும் வந்து ஸ்பீட் அப் பண்றதா, மத்தபடி வந்து அந்த ரியாக்ஷனுக்குள்ள நுழைஞ்சு ப்ராடக்ட்லாம் மாத்துறது அதெல்லாம் அது பண்ணவே பண்ணாது. ஸோ அது வந்து தன்னோட வேலை என்ன வெறும் ஸ்பீட் அப் பண்ற வேலை தான் அது. ஸோ அது ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போது, அதோட ரியாக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஹை டெம்பரேச்சர்ல ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதோட ஹை டெம்பரேச்சர்ல அ ஹைலி ரியாக்டிவா இருக்கும். ஹைலி எஃபெக்டிவா இருக்கும். வேற என்ன சொல்லலாம்? ஸோ இதுதான் சும்மா சிம்பிளான வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். இது பாருங்க இந்த லெசன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ? எஸ் மேம். ஹலோ? ஆ இந்த லெசன் உங்களுக்கு வந்து
பப்ளிக் லெசன்ல வராது இது. இது டிஎம்ஏல லெசன்ல இருக்கு. டிஎம்ஏல வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டிஎம்ஏன்னா அந்த இதில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும் இது. இது ஏன்னா இந்த டாபிக் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. அதனால் இந்த 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 வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் லெசன் வராது. நான் அந்த சொல்யூஷன் நடத்தினேன் பாருங்கள், அது வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் வரும். இது வந்து உங்களுக்கு அந்த டிஎம்ஏக்கு இந்த லெசன் வந்து அதனால நான் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், புக் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கிராஃப் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது புரியுதா இது இருக்கும்? புரியுதா Yes, பாருங்கள். என்னென்ன சொல்லிட்டு வாங்க. என்ன எடுத்தோம் டாபிக் நம்ம? Absorption. அந்த கேட்டலிஸ்ட் எடுத்தோம் இல்லையா? அந்த லெசன் வந்து என்னன்னா 15th லெசன். அது எந்த லெசன்? அது 15th லெசன். அப்சார்ப்ஷன் என்ன சொன்னேன்? வாட் இஸ் தட் அப்சார்ப்ஷன்னா? அது அட்ராக்டிங். சர்ஃபேஸ் ஃபெனோமெனன். சர்ஃபேஸ் அட்ராக்ட் பண்ண சர்ஃபேஸில் மட்டும்தான் இந்த இதுவே அந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். வேறு உள்ளெல்லாம் போகவே போகாது. அதான் அப்சார்ப்ஷனுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து எது அப்சார்பேட்டு? அப்சார்பேட்னா இது கேஸ். கேஸ் வந்து அது மேலே சர்ஃபேஸ் மேலே போய் உட்காருது இல்லையா? அது அப்சார்பேட். அப்சார்பென்ட் எது? அனிமல் சார்கோல். அனிமல் சார்கோல். அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸ், சாலிட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அப்சார்பென்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸு? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன? நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்பென்ட். அப்சார்பென்ட்டுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? இப்போ கம்மியாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? அதிகமாக இருந்தது தான் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். தென் வந்து நேச்சர் ஆஃப் தி அப்சார்பேட்டு லிக்விடா இருக்கணும். ஈஸியா வந்து லிக்விஃபைபிள் கேஸஸ் தான் இருந்ததுன்னா, ஈஸியா லிக்விஃபைபிள் கேஸஸ் தான் இருந்ததுன்னா அப்சார்ப்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். அடுத்தது டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணனா அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணும்? வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன 2 டைப்ஸ்? என்னென்ன 2 டைப்ஸ்? என்னென்ன 2 physical absorption. ஹலோ எஸ் மேம், கிளியரா கேட்கல மேம். ஹலோ இப்ப கேக்குது மேம் கிளியரா. என்னென்ன 2 டைப்ஸ்? பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன். என்னென்ன 2 டைப்ஸ்? மேம் வாய்ஸ் கிளியரா இல்ல. Physical absorption gives என்ன force?
ஹலோ ஹலோ கேக்குது மேம். ஆ மூடுக்கு இந்த முடிச்ச ரெண்டாவது பையன் செஞ்சு ஹலோ மூடுக்கு ஹலோ மேம். ஆ ஒரு நிமிஷம் போர்டு கொஞ்சம். இப்போ இது உங்களுக்கு இது இருக்க புரிஞ்சதா? இது இந்த ஹெட்டிங்கு அதுக்கு எஸ் நாளைக்கு வந்து மேம். புக்கு ஷேர் பண்ணி அந்த கிராஃப் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே இது வந்து மேம். அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை உங்களுக்கு. இதுக்கு பப்ளிக் இது கொஸ்டின் ஜஸ்ட் வந்து இதுல வந்து உங்களுக்கு அந்த டிஎம்ஏக்கு யூஸ் ஆகும், அதுக்காக தான். ஓகே மேம். அப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பார்த்து போர்டுக்காமா போர்டாதான். ஹலோ 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 மேம். ஆ நெக்ஸ்ட் அது இந்த நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமா? அது நம்ம நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப் அந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இது வாண்டர் வால் ஃபோர்ஸ், அது வந்து கெமிக்கல் பாண்டு. இது நாட் ஸ்பெசிஃபிக், இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீசஸ் தி அப்சார்ப்ஷன். இங்க வந்து இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தி அப்சார்ப்ஷன், இன்க்ரீஸ் ஆஃப் பிரஷர் இன்க்ரீசஸ் தி அப்சார்ப்ஷன். ரெண்டு பக்கம் இன்க்ரீஸ் தான். இது வந்து மல்டி லேயர் ஃபார்ம் பண்ணும். இது வந்து மோனோ லேயர். அது அந்த இது அது பார்த்தோம் இல்லையா? ரெண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் பார்த்தோம். கேட்டலிஸ்ட்னா என்னது? ஹலோ ஸ்பீட் அப் த ரியாக்ஷன் speed மேம். up the reaction. It's a substance, the speed up the reaction. And then two types. What are the two types? Homogeneous catalyst, heterogeneous catalyst. Homogeneous catalyst na ரியாக்டன் டு கேட்டலிஸ்ட் டு சேம் ஃபேஸ்ல இருக்கு மேம். very good. அடுத்தது heterogeneous na ரியாக்டன் டு கேட்டலிஸ்ட் டு டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. ஃபேஸ்ல இருக்குது அது. நெக்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம். வாட் யூ மீன் பை பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னா ஸ்பீட் அப் த இந்த ரியாக்ஷன் மேம். ரியாக்ஷன். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா ஸ்லோ பண்ணும் மேம் ரியாக்ஷன். slow down the slow down the process, speed up, slow down the reaction. அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஆட்டோ கேட்டலிஸ்ட். ஆட்டோ கேட்டலிஸ்ட் என்ன? கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேட்டலிஸ்டா ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன ப்ராடக்டே வந்து கேட்டலிஸ்ட் ஆக்டர். வெரி குட். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ்னா ப்ரொமோட்டர்ஸ்னா கேட்டலிஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும் மேம். ஆக்டிவ் வந்து ஸ்லோ கேட்டலிஸ்ட் அது ஆக்டிவாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணால் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் போடுவோம் இல்லையா? அதுதான் வந்து ப்ரொமோட்டர்ஸ். கேட்டலிட்டிக் பாய்சன் என்ன? அந்த கேட்டலிஸ்ட டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிருங்க. டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் கேட்டலிட்டிக். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டலிஸ்டோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அதோடைய பண்புகள் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன அது? அது வந்து ஸ்பெசிஃபிக் இன் ஆக்ஷன். ஸோ வந்து அதோடைய வேலை என்ன? வெறும் ஸ்பீட் அப் பண்ணுறது தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி போட்டாவே போதும். நம்ம வந்து அதிகமாக பண்ண தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் வந்து இது வந்து அஹ், இது வந்து இது ரியாக்ஷன் வந்து இதில் இனிஷியேட் பண்ணாது. ஸோ ஆல்ரெடி நடந்துருக்க ரியாக்ஷனில் இது வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அதோட வேலையே இல்லை. அது மாதிரி இது ஈக்குலிபிரியம்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணாது. அது ஒரு டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது இதில் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோ இது இருக்கும். புரிஞ்சுதாம்மா? ஹலோ 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 என்ன
हेलो और क्लोज से ऐसा अंदर में बोलूं कि नया कंजो मैं आपका ஹலோ மரியம் எஸ் மேம் நீங்க லீவ் பண்ணலாம்ப்பா முடிஞ்சிச்சுப்பா கிளாஸ் தேங்க்யூ மேம் நாளைக்கு இருக்குமா உங்களுக்கு தேர்ஸ்டே கூட இருக்கு பாத்துக்கோங்க வீக்லி 4 days கிளாஸ் உங்களுக்கு ஓகே ஓகேவா மேம் மேம் ஓகே தேங்க்யூ மேம் ऐसा करना बुला